الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ورحمة الله وبركاته நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 2-3 நாட்களுக்குள்ளாகவே நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. இப்படிப்பட்ட இந்த அருமையான இந்த சஹர் நேரத்தை வீணடிக்காமல் அதிகமான தொழுகை, அதிகமான இபாதத்துகள், அதிகமான துவா, இப்படி நம்முடைய நேரங்களை கழித்து அல்லாஹ்விடத்தில் நிறைய மதிப்பெண்களை மார்க்க விஷயத்தில் பெற வேண்டும், நிறைய சிறப்புகளை அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய தகவலுக்குள் இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். நபிமார்களுடைய வரலாறு என்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நபியினுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை தொகுப்பாகவும் அந்த சம்பவங்களில் நாம் என்ன படிப்பினைகளை பெறுகிறோம் அதுதான் முக்கியம். வரலாறுகளை கதைகளைப் போல சம்பவங்களைப் போல கேட்டுவிட்டு செல்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன படிப்பினை இருந்ததோ அதை நாமும் பின்பற்றி நம்முடைய ஈமானை மெருகேற்றிக் கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படையான ஒரு நோக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட பின்னால் தன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அவர்கள் கடத்தி சென்றார்கள். அவர்களுக்கு ஓர் ஆண் பெண்ணுமாக பிறக்கும். எப்பொழுது குழந்தை பிறந்தாலும் ஒரு ஆண் பெண்ணாக பிறக்கும். அடுத்து பிறக்கக்கூடிய ஆண் பெண்ணோடு முன்னாடி பிறந்த பிள்ளைகளோட திருமணம் முடிக்கப்படும் என்ற விஷயம் நேரத்திற்கு நாம் பார்த்தோம். இதுக்கப்புறமா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வரலாறு என்னன்னா காபில் ஹாபில். இந்த காபில் ஹாபிலுக்கு மத்தியில நடந்த சண்டைகளை ஒரு முக்கியமான சம்பவமாக நாம் பார்க்கலாம். இந்த காபில் என்கிற அண்ணன் தன்னுடைய தம்பியான ஹாபிலை கொன்றான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், 5வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவாகவே நம்ம குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன விஷயம்னா ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்த காபிலுங்கிறவன் யாரு? தனக்கு தான் கூட பிறந்த ஒரு தங்கை இருக்கு இல்லைங்களா, தான் கூட பிறந்த அந்த பெண்ணை இவன் திருமணம் முடிக்க கூடாது. தனக்கு அடுத்து பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் இவன் திருமணம் முடிக்க வேண்டும். அப்போ இந்த காபில் கூட பிறந்த அந்த பெண்ணை யார் முடிக்கணும்? அந்த காபிலுக்கு அடுத்து பிறந்த ஆணாக இருந்தவர் தான் ஹாபில், அவர் முடிக்கணும். அப்போ ஹாபில் முடிக்க வேண்டிய அந்த பெண்ணை தான் முடிப்பேன். ஏன்னா அந்த தான் பிடிக்கக்கூடிய அந்த பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு இல்லாத பெண்ணாக இருக்குது. அதனால தான் கூட பிறந்த அந்த பெண் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஹாபில் முடிக்க வேண்டிய பெண்ணை நானே முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்ட காரணத்தினால இந்த பெண்ணுக்காகவே 2 பேர் வந்து சண்டை வருது, கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுது. இதை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. என்னப்பா சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ கோபப்படுறீங்களே? காபிலை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. ஏன்பா தான் உன் கூட பிறந்த ஒரு பெண்ணை நீ எப்படி திருமணம் முடிப்ப? உனக்கு அடுத்து பிறந்த பெண் தான் இருக்கிறாளே, அவளை முடிக்க வேண்டியதானு சொன்ன உடனே அந்த காபில் கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதமாக இருக்கிறான். அப்ப அன்னைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த 2 பேர்ல யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வழிமுறை என்னன்னா 2 பேருமே ஒரு பலி பிராணியை, ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவாங்க. அந்த ஆட்டை அறுத்து பலியிட்ட உடனே வானத்தில இருந்து ஒரு ஒரு தீப்பிழம்பு வருமா. அந்த தீப்பிழம்பு வந்து நல்லவங்களுடைய அந்த பலி பிராணியை மட்டும் கரிச்சிட்டு போயிருமா, கெட்டவங்களுடைய பலி பிராணியை ஒன்றும் பண்ணாம போயிடும். அப்போ நீங்க 2 பேர்ல யார் நல்லவன் நீங்க நிரூபிக்கணும்னு சொன்னா இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அண்ணனும் தம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க? அந்த பலி பிராணியை அறுத்து வைக்கும் போது யார் மேல நியாயம் இருக்குதுங்க? யார் மேல? தம்பி ஹாபில் மேலதான் நியாயம் இருக்குது. அவருடைய பலி பிராணியை மட்டும்தான் அந்த நெருப்பு கருக்கிட்டு போச்சு. இதை வந்து நீங்க குர்ஆன்ல நீங்க அழகான முறையில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்துல அந்த காபிலுங்கிற வந்து தம்பியை கொன்றாத்தான் நம்முடைய இந்த பெண்ணை திருமணம் முடிக்குங்கிற அந்த பேர்ல தான் தம்பியவே கொல்ல போகின்றான். லக்கது பசத்த இலை எதக்கல தக்குதுலனி. அதாவது அந்த ஹாபிலுங்கிற அந்த தம்பிகாரர் சொல்றாரு,
அண்ணே நீ என்ன கொல்றதுக்காக கையை நீட்டினாலும் ம அனபி பாசித்தின் எதையை இழைக்க இல்லையா அக்குத்துலக்க, உன்னை கொல்வதற்காக நான் ஒருபோதும் கையை நீட்டிட மாட்டேன். நீ என்ன வேணா கொண்டுட்டு போ, நான் உன்னை கொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நன்மையினுடைய ஒரு துவக்கமாக அந்த தம்பி ஹாபில் இருந்தாருங்க. அது போக என்னாச்சு, இன்னி அஹாஃபுல்லாஹி ரப்பல் ஆலமீன், அல்லாஹுடைய தண்டனை நான் பயப்படுகிறேன் என்பதாக அந்த ஹாபில் சொல்லுகிறார். ஆனா பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து தம்பியை கொன்றே ஆக வேண்டும் என்பதாக நினைத்து என்னாச்சு, தம்பியை கொன்றுறார். இப்போ இந்த நேரத்துல ஒரு விஷயம் நம்ம புரியணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது, இதல் தகல் மூமினானி ஃபி ஸைஃபிஹிமா அல் காத்திலு வல் மக்தூலு கிலாஹுமா ஃபின்னார். ஒரு போர்ல ரெண்டு இறை நம்பிக்கையாளர்கள் வாள் முனையில் சந்தித்துக் கொண்டால் ரெண்டு பேருமே, கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் ரெண்டு பேரும் நரகவாசிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபால் கேட்கறாங்க, கொன்றவன் வேணா கொலை பண்ணிட்டான்றதுக்காக நரகத்துக்கு போயிடலாம், கொல்லப்பட்டவன் நரகத்துக்கு எப்படி யார் ரசூலுல்லாஹ் போவான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்துக்கு போவான் தெரியுமா? அவனும் வாள் எழிஞ்சுதான் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனை கொல்லலனா இவன் அவனை கொண்டிருப்பான் இல்லையா, அவனும் கொல்லுற நியத்து இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொன்னார். இதனால தம்பி ஹாபில், நீ என்ன கொன்றது கையை நீட்டினாலும் நான் நீட்ட மாட்டேன்பா, அல்லாஹ்வுடைய தண்டனை. நம்ம இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இதனால் நம்ம தண்டிக்கப்பட்டு விடுவோமோ? அப்படிதான் மூமின்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜமாத்துகள் பெயரால், அமைப்புகளின் பெயரால் நீயா நானா என்ன நடக்குதுங்க அம்மாடி. இப்படிப்பட்ட சண்டைகளை இன்னைக்கு பாக்குறீங்க, அவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறீங்க. என்னப்பா கொண்டு போறது உலகத்தோட்டு? என்னத்தை கொண்டு போற? ஆட்சியை கொண்டு போக முடியுமா? பதவியை கொண்டு போக முடியுமா? அந்தஸ்தை கொண்டு போக முடியுமா? ஒரு ரூபாயை கொண்டு போக முடியுமா? ஒரு ஈகோவை கொண்டு போக முடியுமா? ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போக முடியுமா? ஒன்னையும் கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போக போறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு இருக்கும், விட்டு கொடுத்து வாழ்வோம். நான் வந்து கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நான் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா, சண்டை போட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹுக்காக நாம் ஒன்று சேர்ந்து விடுவோம் என்கிற நிலவாடு ஏன் வரமாட்டேங்குது? சலாம் கூட சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கா சமுதாயம் இன்னைக்கு. ரெண்டு ஒரே அமைப்புல இருக்கிறாங்க, அமைப்பு பிரிஞ்சு போயிட்டா சலாம் சொல்லிக்கிறது இல்லை. அப்ப என்ன நாமெல்லாம் மூமீன்? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மூமீன் ஆக முடியுமா? அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். எந்த சோதனையும் எந்த வேதனையும் வந்து விடாமல் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா உங்களால் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. ஒழுக்கம் வாழ்ந்து காட்டணும். சண்டை இல்லாமல், போட்டி இல்லாமல், போராமையில் மனுஷனா எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் நமக்கு நாம தீர்த்து கொண்டு ஒற்றுமை என்கிற அடிப்படையான ஒரு பாலத்தை பேண வேண்டுமா இல்லையா? அந்த அளவுக்கு மூமின்களாக நாம் இருக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. ரெண்டு பேர்களும் சண்டை இடும்போது கொல்லப்பட்டவனை கொண்டவன் நரகம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? நமக்கு மத்திய சண்டைகள் வரும்போது சமாதானப்படுத்தி கொண்டு, அதாவது எனக்கு என் நண்பனுக்கு சண்டைங்க, நான் நல்லவன் தான், நான் குற்றவாளி இல்லை, அவன் தான் என்னை கேவலப்படுத்திட்டான், இருந்தாலும் என் மேல் தவறே இல்லை, நான் போய் வாண்டடா அவன்கிட்ட பேசுறேன் பாருங்க, நான் அல்லாஹ்ட்ட சிறந்தவன், நான் அல்லாஹ்ட்ட பெரிய பெரிய கிஃப்டை பெற்றவனா ஆயிடுறேன். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய கிஃப்ட் நமக்கு முக்கியமா, நம்முடைய ஈகோ முக்கியமா, நம்முடைய கோவம் முக்கியமா? இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பாக்குறீங்க? எத்தனை பேர்ட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர்ட்ட மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர்ட்ட சலாம் சொல்லிக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர்ட்ட உங்களுடைய வெறுப்பை காட்டுறீங்க? எத்தனை பேர்ட்ட அவரை பத்தி தவறு அவதூறா பேசுறீங்க? என்ன கொண்டு போக முடியும்? இதனால என்ன ஆக போகுதுன்னு கேட்கிறேன். வானத்திலிருந்து என்ன விதமான செழிப்பை நாம் அடைந்து விட போகிறோமா? இதனால் அல்லாஹ் சந்தோஷப்பட போகிறானா? ஷைத்தான் தான் சந்தோஷப்படுவான், ஷைத்தான் தான் மகிழ்ச்சி அடைவான். நான் பிரிவினை ஏற்படுத்திட்டேன், ஒன்னா இருந்தா திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, ஒரே குடும்பமா இருந்தா எல்லாத்தையும் கலைச்சு விட்டேன், ஷைத்தான் சந்தோஷம் அடைவான். ஷைத்தானுடைய சந்தோஷத்துக்கு இவன் உழைத்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு முஃமின்களாக இறை நம்பிக்கையாளராக ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த காபில் ஹாபில் என்கிற மகன்கள், காபில் என்கிற அண்ணன் தம்பி ஹாபில ஒரு பெண்ணுக்காக அடித்து கொன்று விட்டான். எப்படி ஜனாசாவை அடக்கம் பண்றது? தன்னுடைய தம்பியினுடைய பணத்தை தூக்கிக்கிட்டு அங்குமிங்குமாக அலைகின்றான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு அதாவது ஒரு காக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு காகை அல்லாஹ் ஏற்படுத்தி, ஒரு காக்கா செத்து போன ஒரு காக்காவை என்ன பண்ணுது? குழி தோண்டி புதைத்து அடக்கம் பண்ணுது. இனி நமக்கு இன்னைக்கு இறந்து போன அடக்கம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடக்கம் பண்ணுது. அப்ப இதை பார்த்து விட்டு அவன் புலங்குகின்றான். அதாவது எனக்கு இந்த மாதிரி கை சேதமே, யா வயலத்தனா, எனக்கு வந்து அழிவே, நான் இப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறேனே. அதாவது முதல் பிரச்சனை எதனால வந்திருக்குங்க? எதனால இந்த கொலை ஏற்பட்டிருக்குது? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எதனால ஏற்பட்டிருக்கு? பெண்ணால தான். இன்னைக்கு வீடு அடிக்கப்படுறதும் வீட்டில் பிரச்சனை நடக்குதும் பெண்ணால தான். உலகத்துல வந்து பெரிய பிரச்சனையும் பெண்கள் தான். ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க. அதாவது எனக்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய கஷ்டமா, பெரிய ஒரு பாரதூரமா விஷயமா எது நான் உங்களுக்கு விட்டுட்டு போலப்பா, உங்களுக்கு அதிகமான சோதனை நான் எதுனா விட்டு போயிருக்கிறேன், பெண்களை தான் விட்டு போயிருக்கிறேன். பெண்கள்னால தான் அதிகம் சோதனை. ஆக அந்த பெண்கள்னால தான் என்ன ஆயிருக்கீங்க? முதல் கொலையே ஆயிருக்குது.
ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் இன்னொரு அழகான படிப்பினை பெற வேண்டும். நாம் நன்மைக்கு துவக்கமாக இருக்க வேண்டும், ஒருபோதும் தீமைக்கு துவக்கமாக இருக்கக்கூடாது. இந்த அண்ணங்காரன் காபில் முதல்ல கொலை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறான். கியாமத் நாள் வரையிலும் யார் யாரெல்லாம் கொலை செய்யப்படுவார்கள், கொலை செய்வார்களோ, கொலை செய்வனா இருக்கானோ எல்லாருடைய தீமையும் இந்த காபிலுக்கு ஒரு பங்கு போகுது. நன்மை செய்யக்கூடிய இப்ப என் குடும்பத்துல தர்மம் செய்யக்கூடிய பழக்கமே இல்லைன்னு வைங்களேன். நான் தான் முதல்ல தர்மம் செஞ்சு தர்மத்தினுடைய சிறப்பை சொல்லி எல்லாரும் செய்ய வைக்கிறேன். எங்களுடைய பரம்பரை வம்சம் எல்லாம் கியாமத் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? எல்லாரும் தர்மம் செய்யக்கூடிய நன்மை எனக்கு இன்ஷா அல்லாஹ் சேரும். அந்த மாதிரி நன்மைக்கு துவக்கமானாக இருக்க வேண்டும், நன்மையினுடைய ஆரம்பமாக நாம் இருக்க வேண்டும். தீமைகளை அறிமுகப்படுத்தி வீட்டில் தீமையே ஒன்றும் இல்லை, புதுசாக நம்ம போய் சொல்லி கிட்லி எடுத்து அதில் நம்ம மக்களை ஈடுபாடுபடுத்தக்கூடிய பாவம் பெரிய கியாமத்து நாள் வரையிலும் நிரந்தரமான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அன்பிற்கினியவர்களே, கடைசி தன்னுடைய தம்பியை புதைத்து அடக்கம் செய்து விட்டான் அந்த காபில் என்பவன். இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இறுதிக்கட்ட சம்பவத்தை நாம் பார்த்து முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களுடைய முதுக தடவுனானா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுக நல்லா கவனிங்க, முதுக தடவுனானா. உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா உயிரணுக்களுடைய அந்த உயிர் அணுக்கள், எல்லா மனிதர்களுடைய உயிர் அணுக்கள் கீழே விழுந்துச்சான். கீழே விழுந்த உடனே ஒரு பிரகாசமான ஒரு உயிரணு இருக்குதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. பார்த்து இது யாருப்பா, இது இவ்வளவு பிரகாசமான உயிரணுக்காக இருக்கிறது, இது யாரு, எந்த மனுஷன் எங்க பிறக்க போறாரு, யாருங்க அவரு, யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். ரசூல்லான்னு கெஸ் பண்ணுவீங்க, அதல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் பிறப்பாருப்பா, அவருடைய உயிரணு தான் அதுன்னு சொன்ன உடனே சரி அவருடைய வயசு என்ன, 40 வருஷம் உலகத்துல வாழ போறாரு, என்னப்பா இவ்வளவு நல்லா ஆளுங்கிறீங்க, வெறும் 40 இயர்ஸ் 40 வருஷம் வாழ போறாரா, அல்லாஹ் கொஞ்சம் வயசை கூட்டி கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் கண்டிக்கிறான், என்னுடைய விதியில் எதையும் நீங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது என்பதாக. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எத்தனை வருஷத்தை கொடுத்தான்? 1000 வருஷத்தை அல்லாஹ் கொடுத்தான், 1000 வருடங்கள். இப்ப என் வயசுல இருந்து நான் கொஞ்சத்தை இந்த தாவூது கொடுத்துடலாமா அப்படின்ன உடனே 60 வயதை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர் கொடுத்ததாக ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படி அவங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய லைஃப் போயிட்டு இருக்கும்போது இறுதி கட்டத்தை அவர் அடைகிறார். 940வது வருஷம், அதாவது 1000 வருஷம் வாழ வேண்டியது 60 கழிச்சாச்சுன்னா 940 தானே. அந்த வயசுல அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னி அஷ்தஹி சமரத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் பழங்கள் நான் விரும்புகிறேன். அதாவது சொர்க்கத்துக்கு நான் திருப்பி சொர்க்கத்துக்கு போக போறேன், எனக்கு மவுத்து எரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. அது புரியாத அவங்க மக்கள் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பழத்தை நம்ம பாப்பா கேட்கிறாருன்னு சொல்லி பழத்தை தேட போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயிரை கைப்பற்றுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கழுவி கஃனிட்டு ஜனாசா தொழுகையும் தொழு வைத்து அந்த முதலாக எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற வழிமுறையெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு என்ன பண்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 940வது வயதிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்கிற ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்த சில நாட்கள் அல்லது சில வாரங்களிலேயே அவர்களும் இறந்து விட்டதாக சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பின்னால் அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். இவரையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். தன்னுடைய மகனான ஷீஸிடம் எல்லா விதமான தாவாவினுடைய பொறுப்பையும் மார்க்க பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். அடுத்தபடியாக ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து நமக்கு தகவல் இல்லை என்பத காரணத்தினால் அவருக்கு அடுத்து வந்த நபியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நபியாக வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சில தொகுப்புகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இப்போ கேட்க இருக்கிறீங்க. 19வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து சொல்லும் போது அவர் ஒரு நல்லடியார், அவர் ஒரு சாதிக், அவர் ஒரு உண்மையாளர் என்பதாக அல்லாஹ் சிறப்பான ஒரு செய்தி சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்றிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப குறுகிய வரலாறு 1-2 சம்பவம் தான் நீங்க பாக்குறீங்க. அப்படிப்பட்ட சம்பவத்திலேயே நிறைய படிப்பினைகள் நாம் பெறலாம். அல்லாஹ்விடத்தில் அவர் அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யா அல்லாஹ் உன்னை நாங்கள் அதிகம் வணங்கணும், உன்னிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும், அதிகமாக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், அதிகமாக நான் என்னை உங்களிடத்தில் ஒப்படைக்கணும் யா அல்லாஹ். இப்படியே அவர் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்தில் அதிகமான திக்ர்களையும் துவாக்களையும் செய்து நல்ல நல்ல அமல்களை செய்த அடியாராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறுல நீங்க பார்க்கும்போது தக்குவாவுக்கு முன்மாதிரியாக படைத்த ரஹ்மானுடைய நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அவர் இருந்தாங்க.
அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்காக எவ்வளவு விதமான தியாகத்தை வேண்டுமானாலும் மேற்கொள்ளக்கூடிய பண்பு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்தது. அதிகமான முறையில் தாவா செய்தார். மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தினுடைய அந்த நடைமுறைகளை போதித்த மனிதராகவும் இவர் இருந்தார். அதுபோக இவருடைய வாழ்க்கை இங்கே இந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஷிர்கெல்லாம் ஒன்றும் வளரல. ஷிர்கு பித்அத் இது எதுவும் வரல, இணை வைப்பெல்லாம் ஒன்றும் வரல. இப்படியே அவருடைய வாழ்க்கையெல்லாம் போய் காண நான் சும்மத்தம் வாஹிதா, எல்லாரும் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாமை தான் பேணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கை வரலாறு சென்று கொண்டு இருக்கிறது. கடைசியில் அவர்கள் வானத்திலே வைத்து அவருடைய உயிர் பறிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க. இப்படிப்பட்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து தான் ரியல் உண்மையான தாவாவினுடைய ஸ்டோரி ஆரம்பிக்குதுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லோருக்கும் கேள்விப்பட்ட அதிகமான பரிச்சயமான ஒரு வசனம். குர்ஆனிலே சூரத்து நூஹ், இந்த நபியினுடைய பெயரிலேயே ஒரு அத்தியாயம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அத்தியாயத்தை நீங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் படிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான மார்க்க செய்திகளை கேட்டுவிட்டு போவதனால் நம்முடைய ஈமான் அதிகமாக வலுவடைவதில்லை. சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்து படிக்கும்போது நல்ல நல்ல மனசுல பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாக உலகத்தில் இணை வைப்புக்கு எதிராக போராடிய ஒரு நபியாக இவங்க இருந்தாங்க. ஷிர்க் என்பது இன்னைக்கு பார்க்கிறோம். இணை வைப்பு என்பது நம்மளை படைத்தவன் அல்லாஹ், நம்மை படைத்த ஆட்சி சொல்லக்கூடிய அந்த ஒரே இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை விளங்காமல் எல்லா அனாச்சாரங்களையும் எல்லா ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் செய்யக்கூடிய மக்கள், நூதனமான காரியங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இறைவனும் இறை தூதரும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதைத்தான் நாம ஃபாலோ பண்ணணும், அதைத்தான் மார்க்கமாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். மன் தஷப்பஹ பி கௌமின், வேற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஷிர்க் என்பது எந்த அளவுக்கு பெருகி மலிந்து காணப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கணுங்க. அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை கொஞ்சம் நல்ல அறிவு ரீதியா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விடத்திலே சிந்திக்கக்கூடிய உணரக்கூடிய படைப்பு நாம் ஒருத்தங்க தான் இல்லைங்களா, மனித படைப்பு தான். மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு யோசனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை நாம் பெற வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் முழுமையான மன்னிப்பை நாம் அடைய வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு எதங்க தராம விட்டுட்டான்? அல்லாஹ் நமக்கு எதை நமக்கு இல்லாம ஆக்கியிருக்கிறான்? எல்லாமே நமக்கு ரஹ்மான் தருகிறான். எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக ரஹ்மான் நம்ம இடத்துல தந்து கொண்டு இருக்கிறான். நம்முடைய வாய்க்கும் பிடர நரம்புக்கும் எவ்வளவுங்க வித்தியாசம் இருக்கு? ஒரு ஜான் கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நாம் கேட்டால் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என் அடியான் என்னை அழைத்து விட்டால் நான் பதில் தந்தே தீர்வேன். அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கு நான் கேட்கிறேன். 7வது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். இரவினுடைய கடைசி பகுதியில் கையை நீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். என் அடியார்களே, என் மக்களே, என்னுடைய ரஹ்மத்தை நோக்கி வாருங்கள், என்னுடைய அருளை நோக்கி வாருங்கள், நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என் அடியான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க அவன் தயாராக இல்லை, என் அடியான் தயாராக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆமாங்க, உண்மைதானே? டிவி பார்க்க நேரம் இருக்கு, சினிமா பார்க்க நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு, விளையாட நேரம் இருக்கு, வெளியே சுத்த நேரம் இருக்கு, அடுத்தால பேச நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. அல்லாஹ்ட்ட அழுது மன்றாட, அல்லாஹ்விடத்தில் செய்த பாவத்தை நினைத்து கதறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன ஈமான் இருக்க போகிறது? ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், நீ செஞ்ச தவறு இருக்கா, நான் என்ன கேள், நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரமலான்ல கூட சில மக்களை கேள்விப்படுறோம், தொழாம நோன்பு வைக்காம டிவி இன்ன பிற எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு மாபாதக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சமுதாயம் இது? எந்த சமுதாயத்தை நோக்கி இந்த மக்கள் போய் கொண்டிருக்கிறார்? என்ன விளைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்கல, யாருங்க மன்னிப்பா? வாப்பா கோவமா இருக்கிறாரா, உம்மாட்ட சொல்லி பேச வைக்கலாம். தம்பி கோவமா இருக்கிறாரா, அண்ணன்ட்ட சொல்லி பேச வைக்கலாம். அல்லாஹ் கோபமாக இருந்தால், அல்லாஹ் சபித்து விட்டால், அல்லாஹ் தண்டனையை இறக்கினால், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை மக்களே மிக மிக கடுமையானதாக இருக்கும். எப்பொழுது? படைத்தவனை விட்டு படைப்புகளை நோக்கி நீங்கள் செல்லும் போது, படைத்தவனை வணங்காமல் படைப்புகளை அழைத்து பிரார்த்திக்கும் போது, படைத்தவனை புகழாமல் படைப்புகளை நீங்கள் புகழும் போது, படைத்தவனை நீங்கள் கேட்காமல் படைப்புகளை நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய குடி போதை, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை பெரிய பாவம் தான், செய்யக்கூடாதுதான். அல்லாஹ் ஒருவேளை நாடிட்டா மன்னிச்சிருவான் அதை கூட. ஆனால் இந்த இறைவனை விட்டுவிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களிடம் போய் கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்ட இந்த ஷிர்க்கு,
இணை வைப்பு என்பது உருவாகியது இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம். லிங்க் வந்து சேர்ப்போம். இப்படிப்பட்ட ஷிர்கினுடைய அந்த ஆரம்பமே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான். கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளுங்கள். இந்த சம்பவம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேளுங்கள், பார்ப்போம். கொஞ்சம் உங்களை ஸ்டடி பண்ணிக்கங்க. மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ஷைத்தான் அது வரைக்கும் ஒன்றும் பண்ணாம இருக்கான். ஷைத்தானை பத்தி பார்த்தோம் இல்லையா? என்ன அவன் வேலை? இறைவனை வணங்க போகும்போதெல்லாம் அதை தடுத்து நரகத்துக்கு அனுப்புறதான் அவன் வேலை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அடுத்து ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ரொம்ப அவன் துள்ள ஆரம்பித்தான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வத்து, யஊஸ், நஸ்ரு, இந்த மாதிரியான நல்ல நல்ல அடியார்கள். இப்ப இன்னைக்கும் பார்க்கிறோம் இல்லையா? சமுதாயத்துல பெரிய அரசியல்வாதிகள், நடிகர்கள், சமுதாய தொண்டாற்றியவர்கள், இவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சிலை வைத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க பிறந்த நாளைக்கு பூஜை பண்றது, அவங்களுடைய நினைவு நாள் சின்னமாக கொண்டாடுவது, இப்படிலாம் பார்க்கிறோம். இந்த பழக்கம்லாம் கூட எங்க இருந்து வந்துச்சு? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தாங்க வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஷைத்தான் பிளான் போடுறான் பாருங்க, எவ்வளவு ஷார்ப்பா பிளான் போடுறான். நல்ல நல்ல மக்கள் வாழ்ந்து இறந்து போயிருப்பாங்க. எல்லாரும் வருத்தப்படுவாங்க, ஆஹா நம்ம கூடயே இருந்த ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, இறந்து போயிட்டாரு, நமக்கு இவ்வளவு உதவி செய்து விட்டு நம்ம டெய்லி அவரை பார்க்க முடியலன்னு வருத்தப்படும்போது ஷைத்தான் வந்து ஒரு எண்ணத்தை போடுறான். என்ன போடுறான்? ஏன்பா நீ ஏன் அவருடைய பிரிவு நினைச்சு வருத்தப்படுற? அவரை உருவமா வரைஞ்சு நீ வைக்கலாம் இல்லையா? வரைஞ்சு வச்சுட்டா டெய்லி நீ அவரை பார்த்துக்கலாம்ல, அவர் போயிட்டார் நினைப்பு உனக்கு வராது இல்ல? ஓகே, இது நல்ல குட் ஐடியாவா இருக்கே, அப்படியே பண்ணலாமேன்னு பண்ணாங்க. அடுத்த மக்கள் என்ன பண்ணாங்க? இறந்து போன மக்களை சிலையா வடிச்சு அவங்க வந்து எல்லாரும் வரக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்க. அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்ற ஃபீலிங் வராது இல்லையா? அடுத்து வந்த மக்கள் என்ன பண்ணா? சிலைக்கு மாலை போட ஆரம்பிச்சான். அடுத்து வந்த மக்கள் பொட்டு வச்சு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி, இப்படிதான் இணை வைப்பு என்பது துவங்கிய வரலாறு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை படைத்தவனை விட்டு படைப்புகளை வணங்கக்கூடிய, சாதாரண விஷயங்களை வணங்கக்கூடிய மக்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான மூர்க்கத்தனமான நிலையில் இருக்கும்போதுதான் நம்முடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வந்து எவ்வளவோ சொல்றாருங்க, எவ்வளவோ விதமான பாடுபடுறாரு, திண்டாடுறாரு. மக்கள் எப்படியாவது நேர்வழிப்படுத்த முடியாதா? நேர்வழி என்பது அல்லாஹ் தரக்கூடியது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் சொல்றான், நபியே தன்னுடைய பெரிய பாப்பா அபு தாலிப் மரண படுக்கையில் இருக்கும்போது, பெரிய பாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அல்லாஹ்விடத்தில் நான் வாக்குவாதம் செய்வனே, அல்லாஹ்விடத்தில் நான் இந்த ஒரு வார்த்தைக்காக போராடுவானே, ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா என்று கதறாரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னான், நபியே நேர்வழி தருவது என்ன கையிலமா இருக்கு? நான் தருவேன். தான் நாடியவருக்கு அல்லாஹ் நேர்வழி தருகிறான். நமக்கு அல்லாஹ் அப்படி நேர்வழியை கொடுத்திருக்கிறான், ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராட வேண்டும். நாம் பெற்ற இந்த ஈமான், நாம் பெற்ற இந்த தக்குவா, நாம் பெற்ற இந்த இஸ்லாம் எல்லாருக்கும் வர வேண்டும். அவர்களும் சீர்திருத்தம் அடைய வேண்டும், அவர்களும் ஒழுக்கம் அடைய வேண்டும், அவர்களும் மார்க்கப்பற்று பெற வேண்டும், அவர்களும் வணக்கத்துக்கு தகுதியான, வணங்குவதற்கு ஏற்றமான ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இந்த சபையில் நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்னால் ஒரு நபராது இஸ்லாத்தில் வர வேண்டும், என்னால் ஒரு நபராது திருந்த வேண்டும், என்னால் ஒரு நபராது குர்ஆனை படிக்க வேண்டும், என்னால் ஒரு நபராது நல்ல செழிப்பான நிலையை அடைய வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக நீங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணத்தான் ஆகணும், கொஞ்சம் பதிவு செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் மக்களே. அந்த அளவுக்கு ஹிதாயத் என்பது பெரிய ஒரு விஷயம். அந்த ஹிதாயத்துக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போராடுகிறார், திண்டாடுகிறார். அந்த நூஹினுடைய அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. கால ரப்பி இறைவா இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என்னுடைய இந்த சமுதாயத்தை இரவு பகலாக நான் அழைத்தேன் யா அல்லாஹ். காலை பார்க்காமல், இரவு பார்க்காமல், பகல் என்று பார்க்காமல் அவர்கள் திருந்தினால் போதும், அவர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்காமல் உன்னை மட்டுமே வணங்கினால் போதும் என்பதாக நான் திண்டாடுகிறேன் ரஹ்மானே, அழுகிறேன் யா அல்லாஹ். அவர்கள் கேட்பதில்லையே. வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம். யா அல்லாஹ், இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் யா அல்லாஹ்? நன்மையை சொல்லும் போதும், ஏகத்துவத்தை சொல்லும் போதும், இஸ்லாத்தை சொல்லும் போதெல்லாம் காதிலே விரல்களை வைத்து அப்படியே பொத்திக் கொள்ளுகிறார்கள் யா அல்லாஹ், விரண்டு ஓடுகிறார்கள் யா அல்லாஹ். இந்த நூஹுக்கு வேற வேலை இல்லையா? இந்த நூஹை ஏதாவது அடித்து அப்புறப்படுத்துங்கள், இந்த நூஹை காலிப்படுத்துங்கள், இந்த நூஹ் நமக்கு தேவையில்லை. எப்பொழுது பார்த்தா நல்லவராக தானே இருந்தாரு,
நம்மோடு சேர்ந்தால் இருந்துட்டு இருந்தால் இவருக்கு என்ன ஆனது என்பதாக மக்கள் எல்லாம் ஏச ஆரம்பித்து விட்டார்கள், துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இவருடைய தாவா நிற்பதை போல இல்ல. மக்களுக்கு தாவா செய்கிறார், மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹக்கை சொல்லுகிறார். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வீட்டில் திட்டுவாங்க, வெளில திட்டுவாங்க, சமுதாயம் திட்டம், ஊரு திட்டம், உலகம் திட்டம், எது எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு முக்கியம், அல்லாஹ்வுடைய திருப்தி முக்கியம். இந்த ஈமானையும் இந்த இஸ்லாத்தையும் ஏகத்துவத்தையும் நான் எடுத்து சொல்வேன். அந்த பணி 5 அல்லது 7 வருடங்கள் படித்த ஆலிம்களுக்கு மட்டும்தான், அல்லது ஒரு ஜமாத்துக்கு மட்டும்தான் இல்லை, தனி மனிதனான ஒவ்வொருக்கும் பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிந்தாலும் அல்லாஹ்வாகிய அந்த ரப்பு பார்க்கிறான். அதை கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஏகத்துவ பிரச்சாரத்தை, இணை வைப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்ய ஆரம்பித்தார். மக்கள் கேட்பதை போல இல்லை. இன்னைக்கு மக்கள் எல்லாமே அப்படித்தான். இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு தொழுகை ஃபர்லான கடமை, அதை விட்டாலும் பரவாயில்லை. ஆனா ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் விட்டா அவ்வளவுதாமா, போயே போச்சு, ஈமான் போயிருந்து நினைக்கிறான். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நூஹ் நபியினுடைய சமுதாயம் என்ன நிலைமைக்கு ஆளானது, நூஹ் நபியினுடைய வாழ்க்கை எப்படி கடந்து சென்றது, எப்படி அவருடைய இறுதி வாழ்க்கை அமைந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். ஆக தொடர்ச்சியாக இந்த சகநர நிகழ்ச்சியை நம்ம கேப்டன் வாயிலாக நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன விதமான தொடர் குறித்து இந்த நிகழ்ச்சியில் என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சில கீழே ஃபோன் நம்பர் இருக்கும், போடுவாங்க. அதை நீங்க போட்டு நீங்க அந்த நம்பர்ல நீங்க பேசலாம். எப்போ வேணாலும் நீங்க அந்த நம்பர்ல நீங்க பேசி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்க நம்ம எல்லோருக்கும் வழங்கி அவனால் நேசிக்கப்படக்கூடிய மக்களாக, குர்ஆனை ஹதீஸை உயிர் மூச்சாக பெற்று அதை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்து வாழும்போது மரணிக்கும் போதும் அவனை மட்டுமே வணங்கி மரணிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா துஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله ما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சிறார்களே, நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதாக கேள்விப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறது. உண்மையிலே டிவியில் வருகிறோம், பேசுகிறோம் என்கிற எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிய இல்லங்களில் சென்று நம்ம இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு எனக்கும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றம், அல்லாஹுக்காக வாழக்கூடிய, இந்த ஏகத்துவத்துக்காக இஸ்லாத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷம் ரமலான்ல எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்யும் போது இன்னும் அதை விட சந்தோஷமாகவே இருக்கிறது. எப்பொழுதுமே இது மாதிரியான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்கிற ஒரு துவாவோடு இந்த நாளுடைய செய்தியை நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யலாம். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலானுடைய சஹர் நேரத்தை ஒரு மார்க் அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுவதற்காகத்தான், நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்காகத்தான் இந்த ரமலானில் சஹருடைய நேரத்திலே நபிமார்கள் வரலாறு என்கிற ஒரு தலைப்பை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை ஓரளவுக்கு சுருக்கமாக, அதற்கு பின்னால் வந்த ஷீஸ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளையும் பார்த்துவிட்டு, நேற்றைய தினம் யாரும் மறக்கல இல்லையா? கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் பதிந்தால் எப்பொழுது கேட்டாலும் அதை மறக்காது. நம்மள சில பேர் இருப்பாங்க, நல்லா ஆன் பயான் கேட்பாங்க. பயான் முடிச்சு வந்து கேட்ட என்னங்க டாபிக்ல பயான் பண்ணாங்க, பயானா அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய விஷயங்கள் வந்து உள்ளத்துல பதியணும். அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் சிதறடிக்காமல் சொல்லப்படுகின்ற விஷயத்தை நீங்கள் ஆழமாக மக்களை கவனிக்க வேண்டும். அது மாதிரிதான் நேற்றைய தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவருடைய வரலாற்றில் எப்படி ஷிர்க் துவங்கியது,
ஷைத்தான் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்தான், இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய மாபாதக காரியம், அந்த இணை வைப்பை எதிர்த்து நாம் போராட வேண்டும். 20-30 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் இணை வைப்பையும் அல்லாஹுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த மாபாதக காரியத்தை எதிர்த்து இந்த சமுதாயத்தில் ஏகத்துவ புரட்சி நடந்தது. அதுல எவ்வளவு விதமான சிரமங்கள். அல்லாஹுக்காக அந்த மார்க்கதம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நாம் சகித்திருப்போமா, தாங்கி இருப்போமா? ஆனால் அன்றைய மக்கள், அன்றைய சஹாபாக்கள், ஏகத்துவத்துக்காகவே வாழ்ந்தவர்கள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள்ங்க. அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் எல்லா மக்களிடத்திலையும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில இறைவனை வணங்கியதற்காக, படைத்தவனை நோக்கி அவர்கள் சென்றதற்காக, மறுமைதான் எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை என்று அவர்கள் விளங்கிய காரணத்தினால் அவ்வளவு சிரமங்களை பட்டார்கள். கடுமையாக சுடக்கூடிய பாலைவனத்திலே வெறும் உடம்போடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்தார்கள். நெஞ்சிலே பாறாங்களை தூக்கி வைத்து வேதனைப்படுத்தினார்கள். தங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்து இறைவனுக்காக வாழ்ந்தாங்கன்னா இந்த இணை வைப்பை எதிர்த்து போராடிய ஒரே காரணத்தினால். இணை வைப்பிலேயே இருந்து கொண்டால் யாரும் நம்ம ஏச மாட்டார்கள், யாரும் நம்மை திட்ட மாட்டார்கள், யாரும் நம்ம எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்கன்னு போனாங்களா? இஸ்லாமையும் அல்லாஹையும் ஏற்றுக்கொண்ட பின்னால் பழைய கொள்கைக்கு திரும்புமாறு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஏன் அல்லாஹுடைய தூதர் வந்தார்கள், முஹம்மதே உங்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் தருகிறோம், உங்களுக்கு சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா, பெண் வேண்டுமா, பதவி வேண்டுமா, புகழ் வேண்டுமா, என்ன முஹம்மதே உங்களுக்கு வேண்டும், எதை வேண்டுமானாலும் தருகிறோம், ஆனால் ஒன்றை நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும், அந்த ஏகத்துவம், அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், நம்முடைய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உலகத்தினுடைய அருட்கொடை சொன்னார்கள், என்னுடைய ஒரு கையிலே சந்திரனையும் இன்னொரு கையிலே சூரியனையும் கொடுத்தாலும் கூட, உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் எனக்காக வழங்கினாலும் கூட, என்னுடைய ரஹ்மான், என்னுடைய ரப், என்னுடைய இறைவன் எனக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் தௌஹீதையும் தக்வாவையும் வழங்கி இருக்கிறானே, அதை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன். எனக்கு இறைவன் தான் முக்கியம். இந்த உலக சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நான் நிலைநாட்டுவேன், தௌஹீதை நான் எடுத்து சொல்வேன், உலக மக்களை நேர்வழிப்படுத்துவேன், இறைவனுடைய நாட்டுத்தால் என்று சொன்னார்களே, அந்த ஒரு நம்பிக்கை நமக்கும் வேண்டும். அன்பிற்கினியவர்களே, குடும்பம் எதிர்க்கும், குடும்பத்துல எதிர்ப்பு வருங்க. வரதட்சணை இல்லாத கல்யாணமா, என்னடா ஒண்ணு இல்லாம முடிக்க போற, அம்மா பேசுவாங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பொண்ணு வீட்டுல நகையை வாங்கு, பணத்தை வாங்கு, அதை வாங்கு. வரதட்சணைங்கிற ஒரு டாபிக் சொல்லி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி மக்கள் மத்தியில குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல பயானுக்கு போனாலே போகாதன்னு திட்டுற தாய்மார்கள் இருப்பாங்க. இன்னும் பிற விஷயங்களை பார்க்க பயான் உட்கார்ந்து இருக்கிறீ, எப்பதான் படிக்க போற, எப்பதான் வேலை செய்ய போறேன்னு சொல்லி திட்டுற மக்கள் பெண்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துல தவறு செய்ய சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல பிதஅத்தை புகுது. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஃபாத்தியா இந்த ஃபாத்தியா, செத்தாலும் பாத்தியா, பிறந்தாலும் பாத்தியா, அந்த கந்தூரி இந்த கந்தூரி, மீலாது மௌலூது எல்லாம் ஓதக்கூடிய குடும்பத்துல இருப்போம். அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்று சொல்லி அதில் யார் உறுதியாக ஸ்திரம்பட இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்விதமான பதட்டமோ பயமோ அச்சமோ இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான், குறிப்பிட்டு சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஈமானி மக்களாக நாம் இருந்து இந்த உலக அரங்கிலே படைத்தவனை விளங்காமல் இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய பழக்கம், அந்த பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளுடைய முன்னுரை உரை நம் எல்லோருக்கும் இங்கு நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை எழுச்சி ஏற்படுத்தத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அளவிலே பாடுபட்டார்கள். மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல பெரிய நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வருஷத்துல வாழ்ந்தாங்க? அவங்க வாழ்ந்த ஆயுள் என்ன? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். 950 ஆண்டு காலம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், 1000 வருடத்திற்கு 50 குறைவென்றால் என்ன அர்த்தம்? 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்து மார்க்கத்தை சொல்லி ஒரு 50-60 நபர்கள் கூட இஸ்லாத்திலே சரியாக வரவில்லை. அந்த நபர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க. 50-60க்குள்ள எண்ணி விடலாம். அவ்வளவு குறைவாக அந்த பிரச்சாரத்தின் கீழ் மக்கள் வந்தார்கள். ஆனால் துவண்டு போகவில்லை நம்முடைய நபி மன வருத்தம் அடையவில்லை, மன வேதனை பெறவில்லை. ஒரு நபரோ 2 நபரோ, அதுதாங்க முக்கியமான விஷயம். குடும்பத்துக்கு இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொழு குர்ஆன் ஓது, ஒழுக்கமா அறி, படி, வெளில போகும்போது ஹிஜாபை பேணுன்னு கேட்கவே இல்லையே, நான் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. கடைசி வரையிலும் சொல்கிறோமா? சொல்வது நம்முடைய கடமை. ஹிதாயத்தை தருவது அல்லாஹ்வினுடைய நாட்டம்.
அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்லுகிறார். 950 ஆண்டு காலம் வரைக்கும் மார்க்கத்தை சொல்லி காட்டுகிறார். ஆனால் அந்த சமுதாயமோ மக்களை எந்த அளவுக்கு, இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் 71வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 21 வரை 71 அத்தியாயத்தை இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே எடுத்து நீங்க பாப்பீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக சொல்லி காட்டுகின்றான். மக்களே, உங்களுக்கு என்னமா வேணும்? நீங்க அல்லாஹ்வை நோக்கி நீங்க வந்தால், படைத்தவனை நோக்கி நீங்க வந்தால், யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி வந்தால், படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் வந்தால், படைத்தவனை மட்டுமே நீங்கள் அழைத்தால், படைத்தவனுக்கு மட்டுமே நீங்கள் சிரம் சாய்த்தால், அல்லாஹ்விடத்தில் எல்லா உதவிகளும் நீங்கள் கேட்டால், வானத்திலிருந்து மலையை இறைவன் உங்களுக்கு பொழிவான். உங்களுக்கு குழந்தை செல்வத்தையும் பிள்ளை செல்வங்களையும் பொருளாதார செல்வங்களையும் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இறைவன் உங்களுக்காக வழங்குவானே. அந்த இறைவனையா மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? உங்களுக்கு வாழ்க்கையை தந்து எல்லா விதமான சுகங்களையும் தந்த அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே என்று அவர் சொல்லாத நாள் இல்லை. ஏகத்துவத்தை சொல்லுகிறார், இஸ்லாத்தை சொல்லுகிறார். ஆனால் மக்களிடத்திலே ஏகத்துவம் வளர்ந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். லா ததருன் ஆலிஹத்தஹும் வத்தம் வஸ்வாஉன் யஊக வனஸ்ரா கத் அலல்லு கஸீரா ரப்பி கால நூஹு லா ததரு அலல் காஃபிர தய்யாரா. மக்களே, இந்த வத்து சுவா போன்ற மக்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, உலகத்தில் வாழ்ந்து மடிந்த மக்களை போய் கடவுளாக நினைக்கிறீர்களே, உங்களுடைய ரப்பு என்ன சாதாரணமானவனா? உங்கள் ரப்பு மரணிக்க கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். நிச்சயமாக உங்களுடைய ரஹ்மான் மரணிக்க கூடியவன் அல்ல. யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உங்களுடைய ரப்பு யாரு தெரியுமா? நீங்கள் வணங்க தகுதியான இந்த இறைவன் யாரு தெரியுமா? அவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அவனுக்கு தாய் தந்தை குழந்தைகள் களைப்பு முதுமை நோய் பசி மயக்கம் தூக்கம் எதுவும் இல்லாத நித்திய ஜீவனாக அல்லாஹ் இருக்கிறார். அவனுக்கு மரணம் இல்லை. எல்லாரும் அழிந்து விடுவார்கள். ஆனால் படைத்த இறைவன் ஒருபோது மரணிக்க மாட்டான். படைத்த இறைவனுக்கு மரணம் என்றால் என்னவென்றே இல்லை. மரணம் என்பதே கிடையாது. அவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லாத அந்த இறைவனை நோக்கி நீங்கள் வந்தால் எல்லாவற்றையும் இறைவன் தருவான். அதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுள் என்கிற ஸ்தானத்தை சாதாரண மனிதர்களுக்கு, இறந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று அவர் பதறுகிறார். இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். இறைவா, எவ்வளவோ நான் சொல்லிவிட்டேன், தொண்டை தனி வத்துகிற அளவுக்கு கத்தி விட்டேன் ரஹ்மானே, என் ரப்பே, இந்த மக்கள் உன்னை புரிய மாட்டேங்கிறாங்க. உன்னை நிராகரிக்கக்கூடிய ஒருத்தனை நீ விடாதே அல்லாஹ். கோபப்படுகிறார். படைத்தவன்கிட்ட கேட்கிறார், இந்த மக்களை நீ அழிக்க வேண்டும். இந்த மக்களை நீ, உன்னை வணங்காமல் உன்னை புரியாத இந்த மக்களை நீ என்ன செய்ய வேண்டும் ரஹ்மானே, ஒருத்தரை விடாத யா அல்லாஹ் என்பதாக அவர் பிரார்த்திக்கிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய அளவிலே அந்த சமுதாயத்துக்கு அழிவையும் நாசத்தையும் உண்டாக்கினார். சமீபத்திலே நாம் ஏராளமான சில 5-6 வருடங்களுக்கு முன்னால் வந்த சுனாமியினுடைய பேரலைகள் இன்றைக்கும் நம்முடைய கண்களை விட்டு மறையாமல் அதனுடைய விபரீத கோர காட்சிகளை நம்முடைய கண்குள்ளே நிற்கிறது. அதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஜப்பானிலே வந்த, சைனாவிலே வந்த ஒரு பூகம்பம், அது போக ஏராளமான சமீபத்திலே வந்த தானே புயல், அதற்கு பின்னால் வந்த பெரிய அலை, இது மாதிரியான ஒவ்வொரு பூகம்பங்கள், சில மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு நில அதிர்வுகள், சென்னையில் பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் ஊஞ்சல் மாதிரி ஆடுது. இப்படிப்பட்ட பூகம்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டு, இதெல்லாம் இறைவனுடைய எச்சரிக்கை, இறைவனுடைய அச்சுறுத்தல். மக்களே, இந்த நிலநடுக்கம், இந்த பூகம்பத்தை கொஞ்சம் வேகமாக நான் ஆட்டிதான் நீ எங்கே போய் இருக்க முடியும்? உன்னை யார் காப்பாற்றுவார்? உன்னுடைய செல்வம் காப்பாற்றுமா? உன்னுடைய பொருளாதாரம் உங்களை காப்பாற்றுமா? உங்களுடைய ஆட்சி உங்களை காப்பாற்றுமா? நான், என் பணம், என் சுகம் என்று அலைந்து கொண்டு இருக்கிறாயே, உலகத்தை கட்டி அழுது கொண்டு இருக்கிறாயே, அந்த உலகம் உங்களுக்கு வருமா? அந்த உலகம் உங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்குமா? அந்த நிலநடுக்கம் வந்தபோது தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், உறவு வேண்டாம், நகை நெக்லஸ் பணம் புடவை எது வேணான்னு சொல்லி உயிர் போனா தப்பிச்சா போதோ, உயிர் கிடைச்சா போதும் சொல்லி கீழே வந்து நின்றார்களே, அந்த மக்களை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கொஞ்சம் இன்னும் வேகமாக நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், பூமிக்கு வந்திருந்தாலும் மனிதன் அழிந்தேதான் இருப்பான். அந்த அளவுக்கு முன் சென்ற சமுதாயத்தை அல்லாஹ் உடனுக்குடனே தண்டித்திருக்கிறான். ஸ்பாட் பனிஷ்மெண்ட். நம்முடைய சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு தண்டனை இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறான். ஏன்? பெருமானாருடைய துவா, அல்லாஹுடைய ரசூலுடைய துவா. யா அல்லாஹ், என்னுடைய மக்களை,
என்னுடைய சமுதாயத்தை உடனுக்குடன் நீ தண்டித்து விடாத ரஹ்மான். அவங்களுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ், அவள் திருந்துவதற்கு வாய்ப்பு தாயா அல்லாஹ். இல்லைன்னா அசரு தொழுலையா அங்கேயே போட்டு அடி, தொழாம தூங்குறியா தலையில கல்ல போட்டு நசுக்கு என்கிற உடனுக்குடன் தண்டனை இருந்தால் எவனாலும் உயிரோடு இருக்க முடியாது. 16வது அத்தியாயம் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம், லவ் யுஆஹிதுல்லாஹு நாஸ பிலுல்மிஹிம், மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக, மனிதன் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பா, உலகத்தில் எந்த ஜீவராசியும் கூட விட்டு வைத்திருக்க மாட்டோம். வலாக்கின் யுஅஹிருக்கும் இலா அஜலி முஸம்மா, கொஞ்ச காலம் விட்டு வெடிக்க பார்க்கிறோம். நீ ஆறு ஆட்டத்தை ஆடு, நீ செய்யற எல்லா தவறையும் செய்ய கொஞ்ச காலம். ஹத்தா இதா ஜாஅ அஜலுஹும், ஒரு மனிதனுடைய அதி பயங்கரமான அந்த தவணை வந்தால் லா யஸ்தகிரூன சாஅதன் வலா யஸ்தக்திமூன், கொஞ்ச நேரமோ முற்படுத்தவோ கொஞ்ச நேரம் பிற்படுத்தவோ அல்லாஹ் செய்யவே மாட்டான். அப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மக்களுக்கு மட்டும் நேரத்தை விரிச்சு கொடுத்திருக்கிறான், அதை விரிவாக்கி கொடுத்திருக்கிறான். தவறு செய்தால் என் மன்னிப்பு கேட்பான். உயிர் தொண்டைக்குழிய சக்கராத் என்கிற பயங்கர நிலை வருவதற்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் முன் சென்ற சமுதாயத்தை கொஞ்சம் கேளுங்கள், உங்களுடைய எண்ணங்களை இன்னும் விரிவாக்கி கொண்டு கேளுங்கள் இந்த சம்பவங்களை எல்லாம். அல்லாஹுடைய அந்த அதாபை பாருங்கள். நூஹ் நபி கேட்டு விட்டார், இவன் திருந்தற மாதிரி இல்ல, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இல்ல, பல வருடங்களாக அழுது விட்டேன், கதறி விட்டேன். யா அல்லாஹ், உன்னை வணங்காமல் உன்னால் படைக்கப்பட்ட மக்களை அல்லவா இந்த மக்கள் வணங்குகிறார்கள், உன்னிடம் பிரார்த்திக்காமல் உன்னால் படைக்கப்பட்ட பொருளிடம் இவர்கள் பிரார்த்திக்கிறார்களே, உன்னுடைய மகத்துவத்தை இவர்கள் புரியாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் இவர்களை அழித்து நாசமாக்கு என்று கேட்ட பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய சுனாமியை ஏற்படுத்தினான். சுனாமியை நீங்கள் இப்பொழுதுதான் பார்த்தீர்கள், முன்னாலேயே பெரிய பிரம்மாண்டமான சுனாமியை, வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை அழித்த வரலாறை 71வது அத்தியாயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முடிந்த பின்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்க இருக்கிறீர்கள். அப்படியானால் நூஹ் நபியினுடைய வாழ்க்கையில் நாம் இன்னொரு சம்பவத்தையும் படிப்பனையாக பெற வேண்டும். நூஹ் நபியினுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு மனைவி மக்கள் இருந்தார்கள். அந்த மனைவி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களா? நூஹ் நபியினுடைய மனைவியும் மகனும் இஸ்லாத்தை ஏற்றாங்களாங்க? ஏற்கவில்லை. 950 ஆண்டு காலம் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக உழைத்த ஒரு மனிதருடைய குடும்பத்தை அவரால் திருத்த முடியவில்லை. காரணம், அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கவில்லை. அல்லாஹ் யஷ்ரஹ் ஸத்ரா, உள்ளத்தை தெளிவுபடுத்துவானே அந்த நிலைமை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத், உலகத்தில் யார் யாரெல்லாம் நிராகரித்து புறக்கணித்து தவறான அசிங்கமான அருவருப்பான இறைவனுடைய நம்பிக்கை தன்மையவே இழந்து வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மோசமான இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் யார்? நூஹினுடைய மனைவியும் லூத் என்கிற நபி, பின்னாடி இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம், அவருடைய நபியும் தான், அவருடைய மனைவியும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹைன், ரெண்டு அடியார்கள், சிறந்த அடியார்களுடைய மனைவியாக இருந்தும் கூட இவர்களால் திருந்த முடியவில்லை. ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வகீல துகுலன் நார மஅத் தாகிலீன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்கள் பெறாமல், அல்லாஹ்வுடைய கட்டளையில் அல்லாஹ்வுடைய உபதேசத்தில் அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால் இழிவடைந்தவர்களாக, கேவலம் அடைந்தவர்களாக, நஷ்டம் அடைந்தவர்களாக, துர்பாக்கியசாலிகளாக, பாவிகளாக நரக படுகொலியில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். யார்? நூஹ் நபியினுடைய மனைவியும் லூத் நபியினுடைய மனைவியும். அந்த அளவுக்கு குடும்பத்தை கூட திருத்த முடியவில்லை. இன்னைக்கு நாமெல்லாம் நினைக்கிறோம், வெளில நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்பா, நான் தொழுதுறேன், நான் நோன்பு வச்சிருந்தேன், நான் யார்ட்டையும் புறம் பேசல, நம்ம ஒழுங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. நம்முடைய குடும்பத்தை திருத்த வேண்டுமே. 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய மனிதர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளைய மறுமையினுடைய நாளிலே நாம் சொர்க்கத்துக்கு சென்று நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகள் உறவுகள் மனைவி என்று எல்லோரும் நரகத்திலே இருந்தால் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இருந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. என்னுடைய தாய் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய தந்தை என்னை போல சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், நான் வளர்த்து என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடாதா, என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு எல்லா சந்தோஷத்தையும் கிடைக்கணும். சின்ன பூச்சி கடித்து விட்டால் துடியாய் துடிப்பான், சின்ன விதமான நெருப்பு காயப்பட்டு விட்டால் அவன் அவதிப்படுவதை தாய் தந்தையால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். எனக்காகவே வாழ்ந்த என் மனைவி, நான் கவலைப்பட்டால் என்னுடைய மனைவியினுடைய கண்களில் கண்ணீர் வரும்.
அப்படிப்பட்ட என் மனைவியும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்க உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நூஹ் நபியினுடைய வரலாறை கேளுங்கள். தன்னுடைய மனைவி மகனை கூட இஸ்லாத்தில் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை. அல்லாஹ் ஹிதாயத்தை தரவில்லை. அதனால் தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குகின்றான். குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. அல்லாஹ் தரான் பாருங்க, அல்லாஹ் ஏற்படுத்துறான் பாருங்க அந்த ஹிதாயத்து நேர்வழி, அதுதான் மகத்தான் நேர்வழி. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியானுடைய ஈமானும் ஒவ்வொரு அடியானுடைய அந்த ஹிதாயத்தும் ரஹ்மானுடைய விரல் நுனியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யுகல்லிபுஹா பிமா யஷா, தான் நாடுகிறவாறு அந்த ஈமானை அல்லாஹ் புரட்டி விடுகின்றான். அந்த புரட்டுதல் நரகத்தினுடைய இடமாக மாறிவிட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சொர்க்கத்துக்கான அல் உமூர் பில் அவாகிப், எல்லா காரியங்களும் இறுதி நிலைமை வைத்துத்தான். சொர்க்கத்துக்கான காரியமே செய்வார்கள், திடீரென்று பாவங்கள் அநியாயங்கள் செய்து நரகவாசியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். திடீர் நரகவாசியாவே வாழ்ந்துட்டு இருப்பான், கடைசியில் நல்லவனா மாறி சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இறைவனுக்கு அஞ்சிய அடிப்படையில் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்த வேண்டும், தன்னுடைய சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஹிதாயத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே, அந்த ஹிதாயத்தோடையே நாம் வாழணும்னா கடைசியாக நம்முடைய வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையாக இருக்க வேண்டுமானால், என் அன்பு சகோதரரே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சிறார்களே, அந்த அடிப்படையிலே, அந்த ஈமானாக, அந்த இறையச்சத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நூஹ் நபியினுடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்திலே, அவருடைய அர்ப்பணிப்பிலே, அவருடைய தக்வாவிலே, அவருடைய இஹ்லாஸிலே, அவருடைய இறை நம்பிக்கையிலே, அவருடைய அர்ப்பணிப்பிலே நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறான். மக்களே, குடும்பத்தை திருத்த, குடும்பத்தை கூட நேர்வழிப்படுத்த முடியவில்லை என்று அவர் பல நாள் குமரி இருக்கிறார். அல்லாஹ் நேர்வழி தரவில்லை. சொல்வதுதான் நம்முடைய கடமை. ஆயுசு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கிறோம், வாப்பா தொழுகையாளியா இல்ல, ஆயுசு ஃபுல்லா சொல்றோம் தம்முடைய தாயிட்ட பேச்சினுடைய ஒழுக்கம் வருவதில்லை, காலம் முழுவதும் சொல்றோம் பொண்டாட்டிட்டா பொறுமையாரி சிடுமுஞ்சா இருக்காத, உம்முன்னு இருக்காத, சொல்லிட்டு தான் இருக்க முடியும். திருத்துவது என்பது அல்லாஹ்வினுடைய கடமை, பொறுமையை தருவது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த அந்த பெரிய கிஃப்ட், கோடி ரூபாயை கொடுத்தாலும் பெரிய விஷயம் அல்ல, உலகத்தையே நம்ம அல்லாஹ் கொடுத்தாலும் பெரிய விஷயம் அல்ல, அந்த உண்மையான ரப்பை வணங்கவும் நம்ம அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானே மக்களே, அதுதான் சிறந்த, உலகத்திலேயே பெரிய விஷயம். அதை நாம் இழக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள், ஈமானை இழந்து, தக்குவாவை இழந்து உலக மோகத்தில் தெளிக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அல்லாஹ்வை நம்பாமல் உலகத்திலே கேலி கிண்டலோடு வாழ ஆரம்பித்த காரணத்தினால் வெள்ள பிரளயத்தை கொண்டு அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்து விட்டான். நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் அழித்தார் என்பதை கொஞ்சம் கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே. கொஞ்சம் விரிவாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டுத்தான் இந்த சபையில் நீங்கள் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூஹ் நபியினுடைய சமுதாயத்துடைய அதாபுகளை, ஆயத்துக்களை சொல்லும் போது அவர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் குர்ஆனில் நீங்கள் சொல்லப்படுகிறது. கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே. ஒரு படகை அல்லாஹ் செய்ய சொன்னான் நூஹ் நபியினுடைய சமுதாயத்துக்காக. அந்த நல்ல நல்ல மக்கள் இருப்பார்கள் இல்லையா, இறை நம்பிக்கை ஏற்றவர்கள், அவர்களுக்காக ஒரு படகு. அந்த படகை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு அந்த படகில் நீங்கள் நல்லவர்கள் எல்லாம் தப்பித்து செல்லலாம், கெட்டவர்களை சுனாமியினால், வெள்ள பிரளயத்தினால் நாம் அழித்து நாசமாக்குவோம். படகும் ரெடியாகிவிட்டது, தயாராகிவிட்டது. நல்லவர்கள் எல்லாம் ஏறி அமர்ந்து விட்டார்கள். வெள்ள பிரளயம் ஆரம்ப துவங்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய அந்த அழிவை கொஞ்சம் கேளுங்கள். வகால சாவி இலா ஜவலின் யஅஸுமனி மினல் மா வகால ஆசிமல் யௌம மின் அம்ரி லா ஆசிமல் யௌம வகால ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மன் ரஹீம். வெள்ள பிரளயம் அடித்து வரும்போது தன்னுடைய மகனை பார்க்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தான் பெத்தெடுத்த பிள்ளை, தன்னுடைய ரத்தம், தன்னுடைய சதை துண்டை பார்க்கிறார். மனம் தாங்குமா? என்னத்தான் பிள்ளை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் கூட, மகனே நீ திரிந்து விடு மகனே, நம்முடைய படகில் ஏறிக்கொள்ள மாட்டாயா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டானா, வாங்கன்னு சொல்லி கதறாரு. அப்பொழுது கூட நூஹ் நபியினுடைய மகன் திமிராக பேசுகிறான், எனக்கு இந்த வெள்ள பிரளயம் எல்லாம் ஒன்றும் செய்யாது, எதுவே என்ன தாக்காது, நான் அதாவது பெரிய மலை குன்றின் மேல் ஏறி நான் அமர்ந்து கொண்டு என்னை நான் பாதுகாத்துக்கிடும். பெருமை அடித்தான். பெருமை அடித்தவன் அல்லாஹ் வாழ வைத்ததாக சரித்திரமே கிடையாது. என்ன பெருமை அந்த உலகத்துல? கடுகளவு பெருமை இருந்தாலும் அது நரக படுகொலியில் தள்ளப்படும். அன்பிற்கினவர்களே, இன்னைக்கு சின்ன பொருள் வந்துட்டா பெருமை, சின்ன ஒரு பதவி வந்துட்டா பெருமை, நல்லா பயான் பண்ணிட்டா ஒரு பெருமை, என்ன நம்ம சமுதாயத்துல இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் பெருமைக்கு தகுதியான ஒரே இறைவன், ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான் பெருமை கொள்ள தகுதியானவன். பெருமை என்பது அல்லாஹுடைய போர்வை. மனுஷனாக இருக்கக்கூடியவனுக்கு பணிவும்
மரியாதை தரக்கூடிய பழக்கமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெருமை அடிச்சா நான் என்ன காப்பாத்திக்குவேன் வாப்பா நீ போ அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க வஹால பைனஹுல் மௌஜ் வகான மினல் முகரகீன். அந்த வெள்ள பிரளயம் அடித்த போது அவனுடைய ஆணவத்தால் அந்த வெள்ள பிரளயத்தில் அந்த சுனாமியில் அல்லாஹ் நூஹ் நபியினுடைய மகனை மூழ்கடிக்க செய்தான். மகன் மூழ்குவதை தந்தையால் பார்க்க முடியவில்லை. தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கதறுகிறார், யா ரப்பி நாதா ரூஹு ரப்பஹு இன்னப்னி மின் அஹ்லி இன்னப்னி மின் அஹ்லி. இறைவா என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் நீரிலே முழுகிறான் யா அல்லாஹ் காப்பாற்று யா அல்லாஹ். قال يا نوح انه ليس من اهلك. நூஹே அவன் உன்னுடைய குடும்பத்துல உள்ளவன் இல்ல, உன்னுடைய ஈமானிய தாக்கம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை. எப்படி நீங்கள் துஆ கேட்கிறீர்கள்? இன்னஹு அமலு கைர சாலிஹின் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக இல்முன். இறை நிராகரிப்பாளர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் நூஹே, அதை குறித்து நீங்கள் எந்த விதமான அறிவும் கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இறை நிராகரிப்பாளர்களுக்காக நாம் ஒருபோதும் தௌபா கேட்கவே கூடாது, அவங்களை மன்னிச்சுன்னு கேட்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களம் முடிந்து சஹாபாக்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போரினுடைய இடம் கொஞ்சம் தள்ளி வந்த பின்னால் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி கொஞ்சம் இடம் தள்ளி போய் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், மீண்டும் அழுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி அழுத காரணத்தை சொல்லும்போது, என்னுடைய தாய் என்னை ஈண்டெடுத்த 10 மாதம் சுமந்த தாய் இந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாள். என் தாய்க்காக இறைவனை ஏற்காமலேயே என் தாய் மரணித்து விட்டார். என் தாயை அல்லாஹ் மன்னிப்பானா? என் தாயினுடைய வாழ்க்கை வறுமையில் அல்லாஹ் செழிப்பாக்குவானா? என் தாயை மன்னிக்க வேண்டுமே என்பதாக நான் ஏங்கி துவா செய்ய அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். இறை நிராகரிப்பாளருக்காக ஒருபோதும் நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது நபியே என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், எச்சரித்து விட்டான். யா அல்லாஹ் அப்படியானால் என்னுடைய தாயினுடைய அடக்க ஸ்தலத்தையாவது நான் வந்து பார்த்து விட்டுவாது சொல்லலாமா? அதற்காக எனக்கு அனுமதி கிடைக்குமா ரஹ்மானே? அல்லாஹ் அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்தான். இறை நிராகரிப்பாளருக்காக உயிரோடு இருக்கும் போது ஹிதாயத்துக்கு துவா செய்யலாம், பாவ மன்னிப்புக்காக அல்லது இறந்த பின்னால் எந்த விஷயத்துக்காகவும் அவருடைய மறுமை வெற்றிக்காக துவா நாம் செய்யவே கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களுக்காக இப்படிதான் மன்னிப்பு கேட்க வரும்போது அல்லாஹ் இப்ராஹிம் நபியையும் கண்டித்த வரலாறு நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட படகிலே ஏறி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை ஏற்காமல் ஷிர்கிலே பித்அத்திலே இணை வைப்பிலே மூழ்கி திளைத்து பெருமையோடு ஆணவத்தோடு வாழ்ந்த அந்த சமுதாயத்தை இருந்த தடயமே இல்லாமல் அழித்து நாசமாக்கினார்கள். அன்பிற்கினியவர்கள், அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து சென்ற பின்னால் இறுதி கட்ட அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மரணம் எப்படி இருந்தது, அதற்கு பின்னால் வரக்கூடிய இன்னொரு ஹூத் என்கிற அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நாம் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து இந்த தொடரை குறித்து உண்டான எந்த சந்தேகம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கீழே நம்பர் இருக்கும், நம்பர் போடுவாங்க, அதுல உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமா நீங்க கேளுங்க. மார்க்கம் சம்பந்தமான என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கேட்கிற விஷயங்களை படிப்பினை பெற்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய தினம் நூஹ் நபியினுடைய வரலாற்றில் நாம் தெரிந்த விஷயம் அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத். இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் தக்வாவையும் நேர்வழியும் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அதோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக வேண்டி நீங்கள் மரணிக்காதீர்கள். வாழும்போது மரணிக்கும்போது முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏகத்துவத்தோடு குர்ஆன் ஹதீஸ் அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு என்கிற பக்குவத்தோடு வாழ்வதோடு நம்முடைய தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் சகோதரர்கள் உறவுகள் எல்லாரையும் மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு பணி நம் எல்லோரும் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு முடிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இறைவா எங்கள் எல்லோருக்கும் உன்னுடைய ஹிதாயத்தை முழுமையாக பெற்று உன்னை விளங்காமல் இணை வைப்பில் இருக்கக்கூடிய பிதஅத்துகள் செய்யக்கூடிய மக்களுக்கெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக விளங்கி அதனுடைய நிழலில் அதன் அடிப்படையில் வாழ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் இம்மை மறுமை வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.